இல்ல அப்படிலாம் எதுவுமே இல்ல. இல்ல நீங்க அன்னைக்கு வந்து இந்த ஜாதக விஷயத்தை பத்தி சொன்னீங்கல்ல, அன்னைக்கு இருந்து அந்த விஷயம் மைண்ட்லயே இருக்கு. அதான் கேட்டேன். ஆனா அவர் அப்படிலாம் செய்ய மாட்டாரு. அவர் என்ன வச்சு மேய்க்கிறதே பெரிய விஷயம். இதுல எங்க இன்னொரு பொண்ணு. மா அவனை அப்படி லேசாக எடை போட்டுறாதம்மா. அவங்க அப்பாவை பார்க்க சாதாரணமாக தானே இருக்கு. அவருக்கு ஒரு 30-40 வயசு இருக்கும்போது கம்பத்தில் 3 பொம்பளைங்களை வச்சுருந்தாருமா. என்ன சொல்றீங்க? 3 பேர் வச்சிருந்தாரா? ஆமாம்மா, 8 வருஷத்துக்கு எனக்கு தெரியாமல் அதுங்களை வச்சுருந்தாரு. அவரோட பிள்ளை இவன், ஒரே ரத்தம். இந்த ஆம்பளைங்களே அப்படித்தாம்மா நம்மளை நம்ப வச்சு கழுத்து அறுத்துருவாங்க. சரி அத்தை, இதுக்கப்புறம் நீங்க சொன்ன மாதிரி அவர் மேல ஒரு கண்ணு வச்சுக்கிறேன் அத்தை. டேய், அந்த புது சட்டை வாங்கினமே எங்க? இப்போ அதுக்கு புது சட்டை? சட்டை எதுக்கு கேட்போம்? போடுறதுக்கு தான். அப்போ தானே ஆஃபீஸ்க்கு அழகாக போக முடியும். அழகா இருக்கணுமா? இதுக்கப்புறம் 1 இயருக்கு நீங்க புது சட்டையை பாய்க்க கூடாது, பழைய சட்டை தான் போடணும். நான் கொடுக்குற அசிங்கமான சட்டை தான் போடணும். இதுக்கப்புறம் வாழ்க்கையிலே நீங்க அழகாவே இருக்க கூடாது. அப்படி அழகா இருக்கணும் ட்ரை பண்ணீங்க, அப்புறம் நடக்கிறதே வேற. ஏய், இப்போ நான் என்ன கேட்டேன், நீ இப்படி கத்துற? கத்தல போ. இல்லை 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 மா, இவையம்மா எப்படி கத்துறா? நீ போய் பழைய சட்டை போடு. முட்டாள் பையன், ஸ்டூபிட் ஃபெலோ. நான் ஸ்டூபிட் ஃபெலோ. ஓகே, எல்லாம் கரெக்டாக பேசுகிறீங்க. நைஸ். ஓகே.